இன்றும் தொடரும் அதிபர் ஆசிரியர்களின் போராட்டம். இலங்கைக்கு கடனளிக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையை வரவேற்றுள்ள அமெரிக்கா. காலிமுகத்திடல் போராட்டத்தின் 2ஆம் கட்டம் எச்சரிக்கும் அனுரதரப்பு. அபிவிருத்தி என்ற பெயரில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கம் குற்றச்சாட்டும் சாணக்கியன். கென்யாவில் வெடிக்கும் போராட்டம் இந்தியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உண்மையை புரிந்து கொண்டு வாக்களிக்க தயாராகுங்கள், ரணில் விடுத்த விசேட கோரிக்கை. அமைச்சரவை கூட்டத்துக்கு அவசர அழைப்பு விடுத்த ரணில். அதிபர் ஆசிரியர்களின் சுகையின விடுமுறை போராட்டம் இன்று தொடரவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கும் அதிபர்கள் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான இன்றைய போராட்டத்தை நசுக்க நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசி அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் நடத்திய ரணில் ராஜபக்ஷ அரசின் அடக்குமுறையை கண்டித்து இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் சுவையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அதிபர்கள் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக இன்று போல் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை இன்று தினமும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள் என்று ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் திலீசன் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு கடனளிக்கும் நாடுகளுக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி உடன்படிக்கை செய்தியை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் இந்த வரவேற்பை வெளியிட்டுள்ளார். இந்த உடன்படிக்கை இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றில் ஒரு சாதகமான படியாகும். இது இலங்கையின் நிதி குழுவில் அதிக நம்பிக்கையை வளர்க்க உதவுகிறது என்று அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார். இதற்கிடையில் நீண்டகால செழிப்பு மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வெளிப்படையான மற்றும் நிலையான மாற்றங்களை ஏற்று சீர்திருத்த செயல்முறையை தொடர அமெரிக்கா இலங்கையை ஊக்குவிக்கின்றது என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் 2ஆம் கட்டம் இந்த வருட இறுதியில் ஆரம்பமாகும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. இதன்படி அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என அந்த கட்சியின் உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக காலிமுகத்திடலில் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பதவி விலகியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தந்திரமான நெறியொன்று பதவிக்கு வந்ததாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தந்திரமான நபர்களிடமிருந்து நாட்டை மீட்டு மனிதாபிமானத்துடன் செயல்படக்கூடிய ஒருவரை ஸ்ரீலங்காவின் அதிபராக தமது கட்சி நியமிக்க என குறிப்பிட்டார். அத்துடன் அதிபர் தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் அதிக உறுப்பினர்களுடனான நாடாளுமன்றம் அமைக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் இடங்களின் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சாட்டினார். அவரது பன்முகப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தனது ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அதிபர் ரணில் மட்டக்களப்புக்கு வரும்போது அவருக்கு உணவு வழங்கினால் அமைச்சு பதவி பெறக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துள்ளது. இந்த அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தெற்கின் அரசாங்கங்களுடைய நிகழ்ச்சி நிரல நடைமுறைப்படுத்துவதற்குரிய பரிசுகளாகவே இவர்களுடைய விசேடமான நிதி லஞ்சம் கிடைக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். இதனை மக்கள் நன்கு அறிந்து இந்த மாவட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற மாவட்டமாக இருக்க வேண்டும் என நாம் நினைத்தால் மக்கள் எதிர்காலத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். கென்யாவில் வரி உயர்வை கைவிடக் கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையும் அந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் வரி உயர்வுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டங்கள் சில இடங்களில் வன்முறையாக வெடித்துள்ளதுடன் நேற்று முன்தினம் கென்யா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் கென்யாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்தது. கென்யாவில் நிலவும் பதமாட்டமான சூழலை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய தேவையின்றி இந்தியர்கள் யாரும் வெளிவர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகின்றோம். நிலைமை சீராகும் வரை போராட்டங்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தூதரகம் அறிவித்துள்ளது. நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையை புரிந்து கொண்டு அவற்றுக்கு நடைமுறை தேர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்களா? இல்லையேல் இன்னும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்துக்காக
இருட்டில் தடவிக்கொண்டிருக்கும் குழுவுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நேற்றைய தினம் நாட்டுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கையின் பிரதான உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்து இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. சீனாவில் எக்ஸிம் வங்கியுடன் இன்று பீச்சிங்கில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டதோடு அதுக்கான முறையான நடைமுறைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாட்டை நேசிக்கும் அனைவருக்கும் இது நற்செய்தி என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, சிலர் அதிபர் பதவிக்காக கடுமையாக பாடுபடும் நிலையில் தான் நாட்டுக்காக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். அவர்கள் தமக்கு கிடைக்கும் பதவிகளை பற்றி கனவு காணும்போது நாட்டின் அபிவிருத்தியை பற்றி கனவு காண்பதாகவும் அவர் கூறினார். அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தான தொங்கு பாலத்தினூடாக கொண்டுவர முடிந்ததாக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அவசர அமைச்சரவை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நாட்டு மக்களுக்கு விடுக்குள்ள விசேட அறிக்கை தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவித்ததாக தெரிவித்தார். இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.